ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் ஈஸியாக கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தவரங்காய் இந்த சைடில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை வேக வச்சுக்கலாம். கொத்தவரங்காவுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி கரெக்டாக வச்சு வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். பச்சை மிளகாய், ஒரு 2 துண்டு தேங்காய் இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா துருவி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து இதை நல்லா பல்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக. இப்போ கொத்தவரங்காய் பொரியலை தாளிச்சிக்கலாம். எங்கள் ஊரில் இதை சீனி அரைக்கான்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம், 2 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இது வாயுவுக்கு நல்லது. ஒரு சிலருக்கு கொத்தவரங்காய் சேராது, அதனால் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரே ஒரு வத்தல், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்து ஒரு வதக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை. கிராமத்துலலாம் கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டுன்னு கிடைக்காது. அந்த நாளையில் இந்த கொத்தவரங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் இந்த மாதிரி தான் அடிக்கடி செய்து சாப்பிடுவோம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க உருளைக்கிழங்கு, முட்டை இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. நல்லாயிருக்கும், கசக்காது. காய்கறிகள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான ஒரு சமையல் பார்த்துட்டோம். கொத்தவரங்காய் பொரியல், கொத்தவரங்காய் வத்தல் சூப்பராக இருக்கும். நல்லா கம்மி விலையில் கிடைக்கும்போது நல்லா வாங்கி உப்பு போட்டு ஒரு கொதி வச்சு நம்ம போட்டுட்டோன்னா எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். கிராமத்துலலாம் எப்போவுமே கொத்தவரங்காய் வத்தல் இருக்கும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.